பாம்பை கண்டால் படையை நடுங்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பழமொழி மாதிரி மலக்கை கண்டால் ஜின் இனமே நடுங்கும். என்னடா இது, ஜின்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தஹு. நான் தான் குர்ஹான் பேசுகிறேன். அல்லாஹுடைய அர்ஷை தூக்கி சுமக்கிற மலக்கை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் கேளுங்க. ஜின்கள் எப்படி நெருப்பினால் படைக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் மலக்குகளும் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மனிதருடைய கண்களுக்கு ஜின்கள் கூட தெரிவாங்க. ஆனால் அதே மனிதருடைய கண்களுக்கு மலக்குகள் தெரிய மாட்டாங்க. ஆயத்து குசி சூறாவை ஓதிட்டு படுக்கிற மூலமாக ஒரு மலக்கு உங்களை பாதுகாக்கும் போது எந்த ஒரு கெட்ட ஜின்களும் எந்த ஒரு கெட்ட ஷைத்தானும் உங்களை அண்டாமல் இருக்கும். மலக்குகள் ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவாங்க. சில மனிதர்களும் சில ஜின்களும் அல்லாஹ்வுடைய குரலை கேட்டதில்லை. ஆனால் இந்த மலக்குகள் பல திரைக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய குரலை கேட்டு தான் கட்டளைகளுக்கு அடிபணிவாங்க. இப்போ இருக்கிற நவீன காலத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெச்ஓடி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பணிகளை செய்ய ஒவ்வொரு மலக்குகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளுக்கும் தலைவரான ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி வஹி என்னும் இறை செய்திகளை கொண்டு வந்து நபிகள் கிட்ட சேர்க்கிற வேலை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மலையை கொண்டு வரும் மலக்கு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலக முடிவு நாளில் சூடு ஊதுவது பொறுப்பு. இப்போ வரைக்குமே அந்த சூடு ஊதக்கூடிய குழலை தொடச்சி வச்சிட்ருக்காங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டா ஊதிய மறு நிமிடமே உலகம் அழிஞ்சுவிடும். மலக்குவல் மவுத் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உயிர்களை கைப்பற்றக்கூடியவர். இவங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, இஸ்ராயில் என்னும் அழைக்கப்படும். ராமன் மற்றும் காத்திசின் மனிதருடைய நன்மை தீமைகளை பதிவு செய்யும் மலக்கு. முன்கர் நக்கீர் கபர் மண்ணறையில் கேள்வி கேட்கக்கூடிய மலக்குகள். ரில்வான் சொர்க்கத்தின் காவலர்கள். மாலக் நரகத்தின் பாதுகாவலர். நான் சொன்னதை தவிர கணக்கே இல்லாத மலக்குகள் இருக்க தான் செய்கிறாங்க. மலக்குகளுக்கு தூக்கம் இல்லை, உணவு கிடையாது, கணவன் மனைவி என்கிற உறவு இல்லை, மலக்குகளுக்கு ஆண் பான் என்னும் உறவும் இல்லை. இப்போ உள்ளதை எடுத்துக்காட்டாக சொன்னால் அவங்க ரோபோட் மாதிரி அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றுவவங்களாக இருப்பாங்க. உங்களில் உள்ளவங்களுக்கு மலக்குகளை பார்க்க முடியாட்டாலும் நபிமார்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தியும் பேசக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க மூலமாக தான் நபிமார்கள் உரையாடி மனிதர்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. மலக்குகள் என்னதான் ஒளியினால் படைக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க போகக்கூடிய வேகமானது ஒரு நிமிஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் சமமானதாக இல்லை, அதுக்கு மேலதாக இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். இந்த மலக்குகள் எப்போது படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது. ஏன் குர்ஆனாகிய எனக்கு கூட தெரியாது. ஜின் மனிதர்கள் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத 2.30 வசனத்தில் ஆதாரமாக உறுதியாக என்னால் கூற முடியும். மலக்குவமார்களுக்கு உருவம் மாறி வரும் சக்தி இருக்குது. நாய் பன்றி உருவத்தை தவிர அனைத்து உருவங்களிலும் வருவாங்க. எண்ணிக்கையே இல்லாதவங்க தான் இந்த மலக்குகள். பைத்துல் மாமூர் என்னும் பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் உள்ளே செல்வார்கள். சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவதே இல்லை. இந்த பள்ளிவாசல் சொர்க்கத்தில் இருக்குது. அதே மாதிரி மறுமை நாளில் நரகில் 70,000 கடிவாளங்கள் கட்டப்பட்டிருக்கும். அவற்றின் ஒவ்வொரு கடிவாளத்திலையும் 70,000 வானவர்கள் இழுத்து பிடித்து கொண்டிருப்பார்கள். கெட்டவர்களின் உயிரை கைப்பற்றும் போது பார்த்த உடனே மயங்கி விழக்கூடிய மிக பயங்கர உருவமாகவும், நல்லவர்கள் உயிரை கைப்பற்றும் போது மிக மிக அழகானவர்களும் வருவார்கள். வீட்டில் உருவப்படம் வைத்திருந்தால் அவர்கள் வீட்டில் நுழைய மாட்டார்கள் இந்த மலக்குமார்கள். அல்லாஹுவை பற்றி புகழக்கூடிய இடத்தில் அந்த மலக்குகள் இருப்பார்கள். உடனே ஓடி சென்று அல்லாஹ்விடம், இந்த நபர் இந்த இடத்தில் உங்களை அழகாக புகழ்ந்து பேசினார்கள் என்று அந்த மலக்குகள் கூறுவார். அதற்கு அல்லாஹ் அந்த மனிதன் எதை கடைசியாக பிரார்த்தித்தான் என்று கேட்பான். ரப்பில் ஆலமீனே அவருக்காக இந்த துவாவை கேட்டார் என்று மலக்குகள் பதில் கூறுவார். அல்லாஹு சொல்வான் அப்படியே ஆகுக என்பான். அந்த துவாவானது உடனே எல்லா மலக்குகளுக்கும் கேட்டும்படி ஒலிக்கும். மலக்குகள் ஆமீன் சொல்வார்கள். உடனே ஆகிவிடும். வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரங்களிலும் பாங்கு சத்தம் கேட்கும் போதிலும் எப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து உங்கள் அழகிய துவாக்களை கேளுங்கள். உடனே கபூலாக்கப்படும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.